ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் அஸ்ஃபர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்னென்னா டெசிக்னேஷன் வெர்சஸ் ரோல். ஆக்சுவலி இதில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் என்னென்னா, சார் நான் வந்து இங்கே ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக தான் ஒர்க் பண்ணேன், நான் இங்கே ஒரு பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக தான் ஒர்க் பண்ணேன், எனக்கு அனாலிஸ்ட்னு கொடுத்துருக்கீங்க, எனக்கு வந்து ப்ராடக்ட் சப்போர்ட்னு கொடுத்துருக்கீங்க, சிஸ்டம் இன்ஜினியர் கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு எப்படி சார் புரியும்? இது இப்போ இல்லை, கிட்டத்தட்ட இந்த ஒரு கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட ரொம்ப டியூரேஷனாகவே என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் அப்பப்போ சின்ன சின்னதாக ஒரு சில ஆன்சர்ஸ் கொடுத்துருவேன். பட் ஐ ஜஸ்ட் தாட் டு மேக் அ குட் ஒன். டெசிக்னேஷன் இஸ் ரோல் ரொம்ப கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ரோலுங்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒர்க். இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் டிசிஎஸ் கன்சர்னுக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராபப்ளி அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒன்று சிஸ்டம் இன்ஜினியர், அனலிஸ்ட், ப்ராஜெக்ட் மேனேஜர், இதுதான் உங்களோட காமன் டெசிக்னேஷனாகவே இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரு பேங்கிங் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே உங்களோட ரோல் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பேக் அண்ட் ஜாவா டெவலப்பராக இருக்கும். உங்களோட ரோலே வந்து பேக் அண்ட் ஜாவா டெவலப்பர். சேம் சிஸ்டம் இன்ஜினியர் டெசிக்னேஷனில் இருக்க இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ரோல் என்னன்னா யூஐ டெவலப்பராக இருக்கும், ஆங்குலர் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ரோலுங்கிறது நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து டிஃபைன் பண்ணுது. வாட் எவர் ஒர்க் ஐ எம் டூயிங், இட்ஸ் டிஃபைனிங் மீ. சரிங்களா? வேறஸ் டெசிக்னேஷனுங்கிறது காமனாக கம்பெனி அசைன் பண்ணுறது. ரொம்ப சிம்பிளாக நம்ம டிசிஎஸ்ஸே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். டிசிஎஸ் அக்சென்ச்சரி வேர்ல்டு லெவலில் எவ்வளோ ஆர்கனைசேஷன், எவ்வளோ கன்சர்ன்ஸ் இருக்குது அவங்ககிட்ட. சரிங்களா? எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அவங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டா? நமக்கே தெரியும், கிட்டத்தட்ட பாஸ்போர்ட் ப்ராஜெக்ட் நிறைய ப்ராஜெக்ட் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அவ்வளோ கைண்ட் ஆஃப் ஒர்க் போகுது. ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸில் லேக்ஸ் ஆஃப் ரோல்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு ரோல் கொடுத்தா எப்படி அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பாலிசி வந்து ஃப்ரேம் பண்ண முடியும்? முடியவே முடியாது. அதுக்காக தான் கம்பெனி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வைடாக ஒரு டெசிக்னேஷன் சிஸ்டம் இன்ஜினியர், ஓகே, சீனியர் சிஸ்டம் இன்ஜினியர், தென் டீம் லீடர், தென் மேனேஜர். இதுதான் ஸ்கேல். இந்த ஸ்கேலுக்குள்ளே தான் உங்களோட டெவலப்மெண்ட் ப்ராசஸே இருக்கும். ரோலுங்கிறது நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க், அதை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம கிளியராக புரிஞ்சிருச்சு. நம்ம கம்பெனியில் வந்து கொடுக்கக்கூடிய டெசிக்னேஷனுங்கிறது கம்பெனிக்குள்ளே என்டர் ஆகக்கூடிய என்னோட டேக். நான் வந்து அனலிஸ்ட்டாக நான் உள்ளே போகிறேன். நான் என்ன ப்ராஜெக்ட் ஒர்க்குள்ளே போகிறேனோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட ரோல் வந்து டிஃபைன் ஆகும். மேபி இப்போ ஜாவா பேக் அண்ட் டெவலப்பராக இருக்கலாம், இல்லை இன்னொரு ப்ராஜெக்ட்குள்ளே போகும்போது ஆங்குலர் டெவலப்பராக கூட மாறலாம். அது என்னோட ரோல், டெசிக்னேஷன் மாறுது. சரி, ஓகே. இப்போ நான் வேறு இடத்துல அப்ளை பண்ணும்போது எப்படி அவங்களுக்கு என்னை பற்றி தெரிய வரும்? வெதர் இப்போ என் டெசிக்னேஷன் போட்டால் அவங்களுக்கு எதுவுமே கிளியராக புரியாது. இப்போ இன்ஃபோசிஸில் வந்து L1 L2 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ ஒன்று கிளியர் ஐடென்டிஃபிகேஷனே இல்லையே அப்படின்னா, ரெஸ்யூமில் நீங்கள் ஹைலைட் பண்ண வேண்டியது 3 டிஃப்ரெண்ட் திங்ஸ். லைக் என்ன கன்சர்ன், ஓகே, அண்ட் தென் கன்சர்ன்கிற காமனாக மேலே வந்துடும். உங்களோட ப்ராஜெக்ட் என்ன, உங்கள் டெசிக்னேஷன் சிஸ்டம் இன்ஜினியர் அல்லது சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஹைலைட் இட் அவுட். தென் உங்களோட ரோல் ஜாவா டெவலப்பர் கிவிங் அ பேக் அண்ட் சப்போர்ட் ஆன் திஸ் அண்ட் திஸ். இப்படி தான் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். நார்மலாக நம்ம மற்ற ஆர்கனைசேஷன்ஸ், மற்ற கைண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒர்க்கோ, இல்லை ஒரு HR அட்மின் ஒர்க், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அந்த மாதிரி ஒர்க் மாதிரியான ரெஸ்யூம்ஸ் ஐடிக்குள்ளே வரவே வராது. ஐடியோட ரோல், கீ ரோல் கம்ப்ளீட்டாக வேறு. இவங்களுக்கு டெசிக்னேஷன் ரோல் வந்து கம்ப்ளீட்டாக டிஃபைன் ஆகும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு ப்ராஜெக்ட், அங்கே உங்களோட டெசிக்னேஷன், அங்கே உங்களோட ரோல், இப்படி தான் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். நான் டிசிசியில் ஒரு 20 வருஷம் இருக்குன்னா டெசிக்னேஷன் எனக்கு 3 தடவை தான் சேஞ்ச் ஆகிருக்கும். பட் என்னோட ரோல் வந்து மல்டிபிள் டைம்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? இதுதான் டெசிக்னேஷன் வெர்சஸ் ரோல், இதனுடைய காமன் ஃப்ரேம் ஒர்க். இது ரிலேட்டட் டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா யூ கேன் ட்ராப் இன் த கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.